என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்கவ? ஏன் நீங்கள் மட்டும்தான் சைட் அடிக்கணுமா? நான் சைட் அடிக்கக்கூடாதா? ம், ஏழு நான் சைட் அடிப்பேன். பாரா மலராது. இனிமேல் எல்லாம் இப்படி தாங்க. இனிமேல் நீங்கள் என் ஆளுன்னு முடிவாயிடுச்சு, என் புருஷன் முடிவாயிடுச்சு. இனிமேல் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ம், மாறா மலராது. சாச் மலரே தான். சரிங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க, டைம் வேறு ஆயிடுச்சு. ஆமாம், பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரீங்களா இல்லை பாட்டியை கூட்டிகிட்டு வரீங்களா? கூப்பிட்டு பார்க்குறேன், வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் வந்துடுறேன். சரியா மலரு? சரி, ஓகே, பார்த்து பத்திரம். ம் சரிடி, வரேன். ஓகே ஓகே. தண்ணி தண்ணி யாராவது காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ சார், உங்களுக்கு என்னாச்சு சார்? சார் நான் கதிர் வந்திருக்கேன். கதிரு யாரோ ஒருத்தன் என்ன கத்தியால குத்திட்டான்பா. என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து. என்ன சார் சொல்கிறீங்க? யாருன்னு தெரியுமா? தெரியலப்பா, தெரியல. நீ என்ன ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரியில் சேருப்பா. என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கதிரு ஏதாவது ஒன்று பண்ணுப்பா. சரிங்க சார், கவலைப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன். சீக்கிரம்ப்பா. யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. கத்தியெல்லாம் இப்படி குத்தி நடு ரோட்டில் போட்டு காணீங்களே. போவீங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. எப்படி இது ஆச்சு? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் இவரு? ஐயோ சிஸ்டர், இவர் எங்கள் காலேஜுக்கு அரெஸ்ட் பண்ணார். நான் வீட்டுக்கு போகிற வழியில் கத்தியில் அடிப்பட்டு கீழே சரிஞ்சு கிடந்தாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார் குத்துனாங்க என்ன எதுன்னு ஒன்றுமே தெரில. என்ன பண்ணுறது? பொழைச்சிருவார்ல. இது பாரு தம்பி, உனக்கு மட்டும் ஒன்று பண்ணால் ஒன்று வந்துடுது. பொழைக்கிற கஷ்டம் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரத்தம் நிறையா போயிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டே சேர்த்தாதான் தெரியும். என்ன சிஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? உங்களை நம்பி நான் ஃபோன் பண்ணால் கடைசியில் எப்படி சொல்கிறீங்க? பாருப்பா, ரத்தம் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருக்கணும். என்ன பண்ணுறது, நேரம் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், தையல் போட்டால் தான் எதுவுமே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ப்ளீடிங் நிற்கணும். ப்ளீடிங் நிற்க மாட்டேங்குது. கத்தி நல்லா ஆழமாக இறங்கிருக்கு. ஐயோ, எங்களுக்காக நல்லது பண்ணவர் இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. யார் இப்படி பண்ணாங்கன்னு மட்டும் தெரியவே இல்லை. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. என்னது போலீஸ் கேஸு? இன்ஃபார்ம் பண்ணிட்டு சிஸ்டர், போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஆமாம், காலேஜ் லெக்சர் இருந்தா பெரிய இடமா இருக்கும். கண்டிப்பாக கேஸு இழுக்க தான் செய்யும். சார் எப்படியாவது இவரை காப்பாற்றி கொடுங்க. யார் உங்களை குத்துனதுன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். சரிப்பா, ஹாஸ்பிட்டல் வந்துச்சு, இறக்கலாம். சிஸ்டர், டாக்டர் இருப்பாங்களா? இல்லை கால் பண்ணி தான் வர வைக்கணும். சரிங்க சார். சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார், தைரியமா இருங்க. கதிரு, அந்த அஞ்சலி தான் இப்படி பண்ணியிருப்பா. எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. போலீஸில் நீ அவள் பேரை சொல்லுப்பா. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சிஸ்டர். கொஞ்சம் வெளியே இருங்க சார். சரிங்க சிஸ்டர். கதிரி அவளை விட்டுறாத, சும்மா விட்டுறாத. என்ன மாதிரி இன்னும் எல்லாத்தையும் கொண்டுருவா. அவளை விட்டுறாதப்பா. ஒன்றும் ஆகாது சார், ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. தம்பி வாங்க சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணது. ஓ, நீங்கள் தானா? என்னாச்சுப்பா? சார் எங்கள் காலேஜுக்கு அரெஸ்ட் பண்ண கத்தியில் குத்தி நடு ரோட்டில் கிடந்தார் சார். நான் வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தேன். எந்த காலேஜ்? ஹர்ஜி காலேஜ் சார். ஹர்ஜி காலேஜோட கரெக்ட் பண்ணது அவர். என்னப்பா சொல்கிறீங்க? எப்போ நடந்தது? ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் சார். நான் வீட்டுக்கு போகும்போது நடு ரோட்டில் கிடந்தார். யார் குத்துனது என்ன எதுன்னு தெரில. பாவம் சார், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சரிங்க தம்பி, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களுக்கு யாராவது எதிரி அந்த மாதிரி இருக்காங்களா? சார் அது வந்து சொல்லுங்க தம்பி, நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு தான் அடுத்து எதுவுமே பண்ண முடியும். சார் அவரோட அண்ணன் பொண்ணு அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கான். ஓகே, அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ராப்ளம் பண்ணுவான்ட்டு இல்லை சார், அவள் தான் ப்ராப்ளமே. எப்போ பாரு அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா சார். இப்போ ரீசெண்டாக என்ன லவ் பண்ணுறேன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்தா. நானும் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறேன் சார். எங்கள் வீட்டுக்கு மேரேஜ் கூட ஒத்துக்கிட்டாங்க. சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கல்யாணம் நின்னா சார். இவர் ரொம்பவே அவளை திட்டி வச்சாங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு என்னமோ அந்த கோபத்தில் தான் இப்படி பண்ணிட்டாலும் தோணுது சார். சரிங்க தம்பி, விசாரிச்சுக்கலாம். ஆமாம், இப்போ அவர் எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். காப்பாதே கஷ்டங்கிறாங்க. அந்த சிஸ்டர் வெளியே வந்தால் தான் எதுவுமே தெரியும். சரி சரி, தைரியமாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, சொர்க்கத்துக்கு கையில் அவங்க மாற்றதான். நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி. இங்கே மாட்டி என்ன சார் ஆக போகுது? அவர் உயிரோடு இருக்கணும்ல, எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. சரி சரி, அவங்க வீடு எங்க? பக்கத்தில் தான் சார், ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரி, நான் இப்போயே போய் கையோட விசாரிச்சுட்டு வரேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குதா? ஆமாம் சார். சரி தம்பி, நீங்கள் இருந்து பார்த்துக்கோ. நான் போய் அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்ன ஷர்மி மாப்பிள்ளை கூட இருக்கேன்னா என்ன பண்ணியிருப்பா? அவர் வீட்டுக்கு எதுக்கு போனாவ? வரட்டும். அது என்னது இது? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஏன் தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணுதோ? சிம்பு வாப்பா, ஏன் விட்டு நேரம்? அடே ஏமா நீ வேற, மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. உனக்கு என்னடா இந்த வயசுல நிம்மதி இல்லை?
என்ன ஆச்சு? இல்லம்மா, எங்க வயக்காட்டு ஓனர பயிர்ல பாம்பு கடிச்சிச்சு. ஐயோ, அப்புறம் என்னடாச்சு? உசுருக்கு அதாவது ஆபத்தாயிடுச்சா? அட ஏமா நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஸ்பத்திரியில சேர்த்து பொழைச்சிட்டாரு. அப்பாடா, பொழைச்சிட்டார்ல. அப்புறம் என்ன முகத்தை இப்படி வச்சிருக்க? இல்லம்மா, மனுஷனுக்கு எப்ப சாவு வருது எப்ப என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. அதை தான் நினைச்சேன். அதெல்லாம் நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான்பா. அதையே யோசிக்காத. இந்த வயசுல சந்தோஷமா இருக்கணும். இப்படி கண்டதையும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. சரியாப்பா சிம்பு? சரி, நீ ஏன் வெளியே கொண்டிருக்க? உன் மகன் என்ன வரலையா? இல்லடா, மாப்பிள்ளை கூட தான் இருக்கேன்னா மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துருக்காரு. என்ன ஆகுனா மாப்பிள்ளைன்ட்டு கிடக்குறேன். இப்பெல்லாம் அதிகமா 2 பேரும் மீட் பண்றாங்க. அதெல்லாம் சின்ன பையனுக்கு சொன்னா புரியாது. நீ போய் பாடு. எல்லாம் எனக்கு புரியும். ஏற்கனவே சின்ன பையன் ரொம்ப மட்டம் தட்டுற. ஐயா, மட்டெல்லாம் தட்டலையா? உன் வயசுக்கு என்ன தெரியுமோ அது தெரிஞ்சா போதும். நீ போய் உள்ள போய் பாடு. சரி மகன் வந்தானா கூட்டிட்டு சீக்கிரம் வா, நான் போய் படுக்கிறேன். சரிப்பா சிம்பு. அடடே, வாங்க மாப்பிள்ள. மாமா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், நான் தான் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அதாம்மா நேரம் ஆயிடுச்சு. சரி மாப்பிள்ள, உள்ள வாங்க. இல்லத்த, நான் ஷர்மியை வீட்டில் விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நேரம் ஆயிடுச்சு இல்லத்த, நீங்கள் தேடுவீங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்தேன். பரவாயில்ல மாப்பிள்ள, உங்கள் வீட்டுக்கு தானே வந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள, அது என்ன கையில் ஏதோ பொட்டியாட்டிருக்கு? அத்த, சொல்லுவேன், திட்ட மாட்டீங்களே. உங்களை எதுக்கு மாப்பிள்ள நான் திட்ட போகிறேன்? என்ன விஷயம் அது? அத்தை, அது வந்து ஷர்மிக்கு மேக்கப் பாக்ஸும் ஒரு மொபைல் ஃபோனும் வாங்கியிருக்கேன் அவளுக்காக. மாப்பிள்ள, இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள வீணா செலவு பண்ணிக்கிட்டு? கம்முன்னு இருந்திருக்கலாம்ல மாப்பிள்ள நீங்கள். அதே தான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, இதை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? இவன் என்ன மேக்கப்பா போடுறா? இப்போ ஒன்றுமே போட மாட்டா. பரவாயில்லத்த, கல்யாணம் ஆகுது, இதெல்லாம் இப்பெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்படுறது தானே, வச்சுட்டு போற விடுங்க. சரி மாப்பிள்ள, உங்களுக்கு பொண்டாட்டியாக வரப்போறவளுக்கு நீங்கள் வாங்கி தரீங்க, நான் என்னத்த சொல்கிறது? நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் பயந்துக்கிட்டே கிடந்தா. ப்ளீஸ் அத்தை, நான் போனதுக்கப்புறம் ஷர்மி எதுவும் சொல்லாதீங்க. சரி மாப்பிள்ள, நான் எதுவும் சொல்லலை. சரி, நீங்கள் கிளம்புங்க, நேராச்சுங்களான்னு சொல்லுவீங்க. ஆமாத்த, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வேற நிச்சயதார்த்தம் இருக்குல்ல. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. ஷர்மி வரேன். சரிங்க, பார்த்து பத்திரம். சரிம்மா அத்தை, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஏங்க, அந்த மேக்கப் பாக்ஸை கொஞ்சம் திறந்து காமி. இருமா, காட்டுறேன். ஏண்டி, இத்தாச்சோடு இருக்கு, இதெல்லாம் நீ போடாம போற? ஏண்டி மாப்பிள்ள இப்படி பண்றாரு? அதைத்தான் நானும் சொல்றேன், அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரியாமே வாங்கிட்டாருமா, அப்புறம் என்ன சொல்றது? பொக்குன்னு போயிடுவாருன்னு தான் வாங்கிட்டேன். சரி, கொஞ்சம் திறந்து காமிடி, உள்ள என்ன இருக்குன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. இரு. அடி ஆத்தி, என்னடி இவ்வளோ கலராக எதாவது வச்சிருக்காங்க? இதெல்லாம் எங்க பூசுறது? இது எல்லாமே முகத்துக்கு கண்ணுக்கு வாய்க்குன்னு பூசுறதாமா. இதெல்லாம் பூசி ஏதாவது சைட் எஃபெக்ட் மாதிரி வந்துட போகுது, மூஞ்சி கொப்பளை மாதிரி. இல்லை, தேவையில்லாது சொன்னா கேட்டா தானே. ஒன்றும் ஆகாதுமா, ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி வாங்கினோம்னா, நல்லா பிராண்டடாக வாங்கினா எதுவும் ஆகாது. ஆனால் எப்போது தான் யூஸ் பண்ணணும், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ கல்யாணத்துக்கு நீயே மேக்கப் போட்டுக்குவேன், நிச்சயதார்த்தத்துக்கு நீயே மேக்கப் போட்டுக்குவேன்னு சொல்லு. அப்படியே சொல்லலாம். எங்க ஃபோனு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன், காட்டு. அட ஆமாம்ல, இருமா, ஃபோனையும் காட்டுறேன். கொண்டாந்து மேக்கப் பாக்ஸை. ஆமாம், இதை கையில் வச்சுட்டு காட்ட முடியல, இதை வாங்கிக்கோ. கொடு. எப்படிமா இருக்கு ஃபோனு? அடி ஆத்தி, ரொம்ப இம்புட்டு பெரிய ஃபோனு. மேக்கப் பாக்ஸோட ஃபோன் சூப்பராக இருக்கே. பரவாயில்லையே, நல்லா தங்கமான மாப்பிள்ளையா தான் இருக்காரு. என்னம்மா, ஃபோனு மேக்கப் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்ல மாப்பிள்ளை, இல்லைன்னா கெட்ட மாப்பிள்ளையா? நான் அப்படி சொல்லலடி, நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நல்லா தான் இருக்கு, எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் என்ன வேணான்னு சொல்ல முடியும்? சரிடி, பத்திரமா வச்சுக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது எல்லாம் கொண்டு போவேன். சரிம்மா. சிம்பு தூங்கிட்டானா? அவன்கிட்ட கடலான் இருந்தேன். ஆமாடி, அவன் தழுப்பா இருக்குன்னு போய் படுத்துட்டான். காலையில் வேணா காட்டு. சரிம்மா, சரி வா, உள்ள போகலாம். பாருடி, நீ இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது. கல்யாணம் ஆன பிறகுதான் போகணும், பார்த்துக்க. சரிம்மா, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவரு தான் அந்த கிஃப்ட் கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாரு. சரி, சின்ன அப்படி இப்படிதான் இருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் அட போமா. நான் உள்ள போகிறேன். கக்கெல்லாம் வருது. கல்யாணக்கெல்லாம் முகத்தில் வந்துடுச்சு. இப்படியே நீ பேசிட்டு நான் உள்ளே போயிடுவேன். சரிடி, வா போகலாம். என்னையா கொண்டு வர சொன்னா? இங்கே ஆளைய காணோம். பாப்பா, இங்கே தான் கத்தியில் வச்சு குத்தி போட்டேன், ஆனால் பாடியை காணோம். எனக்கு ஒன்றும் தெரியல பாப்பா.
யோ என்கிட்ட பொய் சொன்னேன்னா தொலைச்சிருவோண்ணா. பாப்பா உங்ககிட்ட போய் எதுக்கு சொல்ல போறேன்? சத்தியமாலும் சொல்றேன், உங்க சித்தப்பாவை நான் தான் கத்தியால குத்துனது. அப்ப பாடி எங்க? என்ன நாடகம் அடிச்சுக்க நீ? பாப்பா சத்தியமா எனக்கு தெரியல பாப்பா, என்ன நடந்ததுன்னு. நான் குத்திட்டு போய் எப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஒருவேளை அந்த கேப்ல வந்து யாராவது தூக்கிட்டு போய்ப்பாங்களோ. நல்லா கதை கட்டாயா நீ? ஒன்னா நம்பி ஒரு விஷயத்தை படிச்ச மாதிரி என்ன சொல்லணும்? பாப்பா எம்மால எந்த தப்பு இல்லை, நீங்க சும்மா சும்மா எம்எல்ஏ கோவப்படாதீங்க. நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த தைரியத்துல நீ பணத்தை கேட்கற? பாப்பா உங்க சித்தப்பா செத்து போயிட்டான்னா அடுத்து என்னதான் பிடிப்பாங்க. நான் அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணணும். முதல்ல நீ கொன்னியானே எனக்கு டவுட்டா இருக்குங்கிற. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. பாப்பா போலீஸ் சத்தம் கேக்குது பாப்பா. ஐயோ ஆமா, என்னன்னு தெரியலையே. பாப்பா பணத்தை கொடுங்க பாப்பா, நான் கிளம்புறேன். ஐயோ போலீஸ் வந்துருச்சியா? ஐயோ என்ன சொல்ல போறது? பாப்பா நான் வேணா ஓடிட்டா. ஒண்ணு வேண்டாம், காசு சொல்லாது. சரிங்க பாப்பா, இதுதான் கதிர் சொன்ன பொண்ணா இருக்குமோ? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், என்ன வேணும்? இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்க சித்தப்பா வீட்டுல இருக்காரு. இல்ல சார், அவரை வீட்டுல காணோம். காணன்னு சொல்றீங்கன்னா எங்க போயிட்டாரு? தெரியல சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஏமா உங்க சித்தப்பான்னு சொல்ற எதுவுமே தெரியாதுங்கிற? என்னம்மா போய் சொல்றியா? இல்ல சார், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ஆமா கூட இருக்காரு, அவரு யாரு? அவரா? அவரை தாமா கேக்குறேன், யாருங்க நீங்க? நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சார் என்ன பேச்சு ரொம்ப குளருது. அவர் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? வந்தீங்க கேட்டீங்க அவ்வளவுதானே, கிளம்புங்க. ஏமா உங்க சித்தப்பாவை யாரோ கத்தியால குத்திருக்காங்க, எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. யோ நீ ஜீப்ல இரு. பாருங்க சார், நான்லாம் எந்த தப்பு பண்ணல. என் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. ஆமா என்ன விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணல. யோ நீ என்ன பண்ண நான் கேட்கவே இல்லை. நீ என்ன வாண்டடா எதுவும் பண்ணாங்க? அப்ப நீதான் அந்த ஆளை கத்தியால குத்துனதா? போச்சு, சொட்ட உளறிட்டான். சொல்லியா? இல்ல சார் நான் எதுவும் பண்ணல, பாப்பா சொல்லிதான் நான் பண்ணேன். சொட்ட பாவி. 2 பேரும் இப்ப ஜீப்ல இருக்கீங்களா? அடிச்சுட்டு திருப்பட்டா. நான் எந்த தப்பு பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். சிவனை நம்மளும் பார்த்து கடைசியில என்ன கோர்த்து விட்டானே. சார் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விட்டுருவீங்களா சார்? தப்பு நீ பண்ணேன்னா விட்டுருவேன், இல்லைன்னா கொம்பு என்ன வேண்டியதான். பாப்பாக்காக செஞ்சு கடைசியில நான் அம்மா மாட்டிக்கிட்டாமே. சார் நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். அப்படியெல்லாம் உங்களை தனியா விட முடியாது. கையோட 2 பேரும் வண்டியில இருங்க. சரிங்க சார். இல்லை கஜ்ஜிப்படுத்துவாங்க, வண்டியில இருங்க. சரிங்க சார், ஏறுறோம். எல்லாம் ஏமாத்திட்டு தெரியுது. இதுக்கு தான் அந்த வேலையை பண்ணியிருக்கோங்களாட்டு. முடிக்கிற மொழியும் போய் சொல்றதுலையுமே தெரியுது. கதிர சொல்லுங்க சிஸ்டர், இப்ப எப்படி இருக்காரு? கதிர, ஒரு மைனரா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். வயிற்றுல 2 இன்ச்சு கத்தி இறங்கிருக்கு. நாம அதை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணணும். ஆபரேஷன் பண்ணா பொழைச்சுக்கு வரல சிஸ்டர். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 90% தான் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி 10% வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. நம்ம ஆபரேஷன் பண்ணாதான் எதுவுமே சொல்ல முடியும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? டாக்டர் பார்த்துட்டாரா? டாக்டர் வந்துருக்காரு. இப்போ ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஸ்டர் எப்படியாவது அவங்களை காப்பாத்தின சிஸ்டர், ப்ளீஸ். கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்க கதிரு, எதுவும் ஆகக்கூடாதுன்னு. பார்க்கலாம். டாக்டர் எப்போ வராங்க? டாக்டர் வந்துருக்காங்க கதிரு, எமர்ஜென்சிங்கனால கிளம்பி வந்துருக்காரு. சரிங்க சிஸ்டர், நீங்க போய் பாருங்க. யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சிஸ்டர். ஐயோ மலருக்கு வேற ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், அவ என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா. மலரு, நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க, என்ன இன்னும் கண்ண வீட்டுக்கு வர? நீங்க இவ்வளோ நேரமா வீட்டுக்கு போயிட்டாரா? மலரு, இங்க ஒரு பிரச்சனைடி, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நல்லா தானங்க போனீங்க, அப்புறம் என்னாச்சு? பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லடி, அது என்னன்னு சொல்றது, நம்ம காலேஜ் கரஸ்பாண்ட் இருக்காங்கல்ல, அஞ்சலியோட சித்தப்பா, அவரு அவங்க வீட்டு முன்னாடி ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. யாரோ கத்தையால குத்திருக்காங்கடி மலரு. ஐயோ, அப்புறம் இப்ப எப்படிங்க இருக்காங்க? ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கீங்களா? ஆமா மலரு, ஆஸ்பத்திரியில நான் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். யாரு என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, அப்ப நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? என்னங்க பண்றது? மலரு, நான் வர முடியாது. இங்க இருக்க சுச்சுவேஷன்ல என்னால வர முடியாது. நீ உங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்க பாட்டியும் கொஞ்சம் போய் பாக்குறியா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்படியாவது ஏதாவது பண்ண பாருங்க, அவரு பொழைச்சுக்கு வரல. ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, பண்ணா 90% வாய்ப்பு இருக்கு, 10% வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. எதுவுமே ஆபரேஷன் முடிஞ்சாதான் சொல்ல முடியும்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல மலரு. யாருங்க இப்படி பண்ணிருப்பா? ஒண்ணுமே தெரியலையா? அஞ்சலி மேலதான் சந்தேகமா இருக்கு, அவதான் ஏதாவது பண்ணிருக்கணும். போலீஸ் விசாரிக்கிறாங்க, பார்க்கலாம். சரிங்க, சரி நீங்க பாருங்க, நான் பாட்டிக்கிட்ட போய் சொல்றேன். சரி மலரு, வைக்கிறேன். சரிங்க, வச்சிருங்க.
மலரு, என்னம்மா பண்ற? அப்பா அது வந்து என்னம்மா கதிர் தம்பியை காணோம், நீ மட்டும் வர? என்ன தம்பி? அப்பா அது வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரலான்ட்டு தான் போனாரு. போகிற வழியில் எங்கள் கரஸ்பாண்டன்ட் காலேஜ் கரஸ்பாண்ட் இருக்காங்களாப்பா, அவங்கள யாரோ கத்தியில் குத்தி ரத்தத்தில் கிடந்தாராம். இவர் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்திருக்காரு. என்னம்மா சொல்ற? கத்தில குத்திட்டாங்களா? ஆமாப்பா, அவர் தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் சொல்லியிருக்காங்களாப்பா. அதனால் அவர் அங்கே இருக்காரு, வர முடியாதுன்னு சொன்னார். அடக்கடவுளே, என்னம்மா இப்படிமா நடக்குது? என்ன பிரச்சனைன்னு தெரிலப்பா. பாட்டிக்கிட்ட வேற போய் சொல்லிட்டா சொன்னாங்க. அப்பா நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு பாட்டி இங்கே கூட்டிகிட்டு வரட்டுமா? என் மாடி நீ தனியாவா போற? பக்கத்தில் தானேப்பா, நான் போயிட்டு வந்துடுவேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அம்மா கிச்சனில் இருக்காங்க, வந்தாங்கன்னா சொல்லிடுங்கப்பா. நேரம் ஆகுதுல, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரம். சரிங்கப்பா, வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. ம் சரிங்கப்பா. பாவம், நல்ல மனுஷனாச்சே, என்ன நடந்தது தெரியலையே. ஐயோ, என்னதான் பண்றது? ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை. கதிர் தம்பி என்னதான் பண்ணுவாரு? பாவம். என்ன கதிர் என்ன காணோம், எங்க போனா, என்ன ஆச்சு ஒன்றும் தெரியலையே. என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. ஐயா, எங்கயா இருக்க கதிரு? பாட்டி எம்மாடி, நீ என்னவா இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? என்னமாச்சு? ஏமா பாட்டி அவரு வரமாட்டாரு, காலையில தான் வருவாரு. எம்மாடி, என்னமாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா என்ன? எங்க போயிட்டாங்க? பாட்டி பிரச்சனை தான், அது சரி பண்ணிட்டு வருவாரு பாட்டி. நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா? அவரு தான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. எம்மாடி, என்ன சொல்ற? உங்க வீட்டுக்கா? என்னம்மா எல்லாம் தலைகீழ சொல்றியே? இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஆமா, உங்க அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா? என்னம்மா நடந்தது? பாட்டி நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன், வாங்க பாட்டிப்பேன், நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்க நீங்க தனியா தான் இருக்கணும், அவர் காலையில தான் வருவாரு, உங்களை பாத்துக்க சொன்னாரு, அதனாலதான் கூப்பிடுறேன், வாங்க போலாம். என்னம்மா சொல்ற? தனியா? நான் இருந்துக்குமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவனுக்கு எதுவும் இல்லை, நல்லா தானே இருக்கான். அதே சொல்லு நீ, எனக்கு படப்படன்னு வருது. அதை ஏன் பாட்டி கேட்குறீங்க? எங்க அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவரை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் லெக்சர் இருக்கார்ல, அவரை யாரோ கத்தியால் குத்திட்டாங்களாம் பாட்டி. அவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சங்காட்டி தான் வருவாங்க பாட்டி. அடியாத்தி, என்னம்மா சொல்ற? கத்தியால குத்திட்டாங்களா? என்னம்மா, உயிருக்கு எந்த ஆபத்து இல்லையே? பாட்டி ஆப்ரேஷன் முடிஞ்சாதான் எதுவும் சொல்ல முடியும்ட்டாங்களாம். அவர் அதை பார்த்துட்டு அங்கே இருக்காரு, நீங்கள் தனியாக இருப்பீங்கன்னு உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், உங்களை கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்னம்மா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பாட்டி. அதை பற்றியும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு அதுக்காக தான் பேசலான்ட்டு இருந்தோம், பார்த்தா இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன, வாங்க பாட்டி போகலாம். சரிம்மா, சரி வா போலாம். நீ இவ்வளவு தூரம் கூப்பிடுற, ஆசைக்காவது நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. சரி வாங்க நம்ம போகலாம். சரிம்மா. கடவுளே, அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பொழைச்சிக்கணும். என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க, டைம் ஆயிடுச்சு. ரம்யா, சாரிடி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது ஹாஸ்பிட்டல்லேருந்து, நான் அங்கே போகணும் ரம்யா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ரெடியாக ஆசையை கொண்டுட்டேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுங்கிறீங்க? ஏய் ரம்யா, எமர்ஜென்சி கேஸ்மா, என்ன பண்ணுறது? ஒரு பேஷண்ட்டு வயிற்றுல கத்தியால் குத்திட்டாங்க, அது நான் போய் ஆப்ரேட் பண்ணி தான் இது பண்ணும். ப்ளீஸு புரிஞ்சுக்கோடி. என்னங்க நீங்க, நான் ஆசையாக கிளம்பியிருந்தேன், இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கிறீங்க. நான் நம்ம செக்கப் போகணும்னு நினச்சிட்டு இருந்தா எதுவுமே நடக்கிறதில்ல. ரம்யா, டாக்டர்னா எந்த சுச்சுவேஷன்லையும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். நீ என்னடி இப்படி இருக்க? புரிஞ்சுக்க ரம்யா. சரி ஓகே, போயிட்டு வாங்க. சரி ரம்யா, வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் என்னைக்காவது உன்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கணா? இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரிமா. சரி ஓகே, லேட் ஆகும், கிளம்புங்க. சரி ரம்யா, வந்துடுறேன். ஓகேங்க. என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க, டைம் ஆயிடுச்சு. ரம்யா, சாரிடி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது ஹாஸ்பிட்டல்லேருந்து, நான் அங்கே போகணும் ரம்யா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ரெடியாக ஆசையை கொண்டுட்டேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுங்கிறீங்க? ஏய் ரம்யா, எமர்ஜென்சி கேஸ்மா, என்ன பண்ணுறது? ஒரு பேஷண்ட்டு வயிற்றுல கத்தியால் குத்திட்டாங்க, அது நான் போய் ஆப்ரேட் பண்ணி தான் இது பண்ணும். ப்ளீஸு புரிஞ்சுக்கோடி. என்னங்க நீங்க, நான் ஆசையாக கிளம்பியிருந்தேன், இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கிறீங்க. நான் நம்ம செக்கப் போகணும்னு நினச்சிட்டு இருந்தா எதுவுமே நடக்கிறதில்ல. ரம்யா, டாக்டர்னா எந்த சுச்சுவேஷன்லையும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். நீ என்னடி இப்படி இருக்க? புரிஞ்சுக்க ரம்யா. சரி ஓகே, போயிட்டு வாங்க. சரி ரம்யா, வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் என்னைக்காவது உன்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கணா? இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரிமா. சரி ஓகே, லேட் ஆகும், கிளம்புங்க. சரி ரம்யா, வந்துடுறேன். ஓகேங்க. சிஸ்டர், என்னாச்சு இவருக்கு? டாக்டர், வயிற்றுல 2 இன்ச்சு கத்தி இறங்கியிருக்கு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குது. சரி ஓகே, தேட்டர் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆப்ரேட் பண்ணிடலாம். நான் ரெடி பண்ணிட்டேன் டாக்டர், நான் அவர் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். சரி ஓகே, சீக்கிரம். ஓகே டாக்டர்.
ஒன் மினிட். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு டாக்டர். அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல டாக்டர். வெளியே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் தான் இன்ஃபர்மேஷன் தெரியும். சரி, ஓகே. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அவர் எப்படி இருக்கா டாக்டர்? பொழைச்சிட்டாரா? வெயிட் பண்ணுங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சாதான் எதுவுமே சொல்ல முடியும். இன்னும் ஆப்ரேட் பண்ணல. எப்படியாவது அவரை காப்பாத்துங்க சார். அவரு ரொம்ப நல்லவர், எந்த தப்பு பண்ணாதவர். அவருக்கு இந்த நிலைமையா? ஆக்சுவலி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? இல்லை சார், நான் இவர் வீட்டு வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். அப்போ வரும்போது ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாரு. பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி நான் தான் சார் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். இவர் எங்கள் ஆர்ஜே காலேஜரோட கரஸ்பாண்டன்ட் தான் இவர். கரஸ்பாண்டா? ஆமாம் டாக்டர். அது வந்து என்ன சொல்லலாம், கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது. அவரோட அண்ணன் பிள்ளையை தான் அவர் வளர்த்திட்டு இருந்தாரு. அந்த பிள்ளை என்ன லவ் பண்ணுறேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக பர்த்டே பார்ட்டியில் இவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு. அந்த கோவத்தில் தான் அவர் இப்படி பண்ணலான்னு தெரியல. ஆள் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன எதுன்னு அவருக்கு கண்டுபிடிச்சா தான் தெரியும் டாக்டர். போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர். அவங்களும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. டாக்டர், போலீஸாக வந்துட்டாரு. ஓ, வந்துட்டாங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஐ எம் டாக்டர் ரகு. ஓ, ஓகே சார். சார், அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்க? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் சார் இருக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சாதான் எதுவுமே சொல்ல முடியும். இமீடியட்டாக ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சங்காட்டி சொல்லிடுவோம் சார். ஓகே ஓகே. அப்புறம் தம்பி, அந்த பிள்ளைய பிடிச்சிட்டோம்பா. என்ன சார் சொல்றீங்க? அஞ்சலியை பிடிச்சிட்டீங்களா? ஏதாவது சொன்னாலா சார்? தம்பி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவன் தான் ஆளை வச்சு அவரை கத்தியால குத்திருக்கான். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் போயிட்டேன். 2 பேரும் அதே இதையும் சொல்லி நடுவு பார்த்தாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்பில் வச்சிருக்கேன்பா. பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னல, அவ்வளோ தவிர இந்த மாதிரி கேவலமாக யாருமே யோசிக்க மாட்டாங்க. அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல சார். ஆனால் பிடிச்சிட்டீங்களா ஆளை? பிடிச்சாச்சு சார். அவங்கள லாக்அப்பில் வச்சிருக்கேன். அடுத்து ஃபார்மாலிட்டிஸ் என்னதுன்னு நான் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே சார், ஓகே. நான் இப்போ போய் ஆப்ரேட் பண்ணும். ஸோ நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். சரி, ஓகே. நீங்கள் போங்க டாக்டர். அவர் உயிருக்கு எந்த பற்றி இல்லாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிடுவேன் டாக்டர். பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள். கதிர் தம்பி, அப்புறமா ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே சார். சரி, ஓகே. யூ கேரி ஆன். ஓகே சார். தம்பி, அந்த பிள்ளை அதை இதையும் சொல்லி நழுவு தான் பார்த்தா. பிடிச்ச குடியில எல்லாமே ஒத்துக்கிட்டா. அவன் கூட இருந்தாலே அந்த ஆளு அவனே சொல்லிட்டான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? இவர் பொழைப்பறா மாட்டாரான்னு ஒன்றுமே தெரியல. கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டு நின்றுட்டு இருக்கேன். அப்புறமா ஃபார்மாலிட்டிஸ் படி நீங்கள் வந்து சைன் பண்ணும் தம்பி. ஸ்டேஷன் வந்துருங்க. சரிங்க சார். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஓகே சார். அடி அஞ்சலி, இந்த மாதிரி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலடி. கடைசியில் அவரே கொல்ல துணிஞ்சிட்டே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ச்சே, பொண்ணா பிறந்தது கேவலம்.